எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியும். அது கல்யாண சுந்தரத்தால மட்டும்தான் முடியும். ஊழல் பண்ணலான்னு அதிமுக கல்யாண சுந்தரம் இருக்கும்போது கேளுங்களேன், யாருங்க பண்ணலன்னு கேட்பாப்ல. லஞ்சம் வாங்கலையா அதிமுக கேட்டா யாருங்க வாங்கலாம் பாப்ல. பாலியல் வன்கொடுமை நடக்கல கேட்டா எப்பங்க நடக்கலாம் பாப்ல. உங்க ஆட்சியில் 4 பேர் கொத்து கொட்டா கொல்லப்பட்டாங்களே லாக்கட்டத்துல, ஏன் உங்க ஆட்சியில் மட்டும் ஆகலையாம் பாப்ல. இப்படி நீங்க விவசாயிகளை கொன்னீங்களே, ஏன் உங்க ஆட்சியில கொள்ளையாம் பாப்ல. மீத்தேன் ஹைட்ரோகார்பனுக்கு போராடிய மக்கள் மீது வழக்கு போட்டீங்களே, ஏன் உங்க ஆட்சியில போடலையாம் பாப்ல. மீத்தேனுக்கு போராடிய வளர்மதி மீது குண்டாஸ் போட்டீங்களே, ஏன் உங்க ஆட்சியில போடலையாம் பாப்ல. காவிரிக்காக போராடுறவங்க குண்டசனம் போட்டீங்கிறதுக்கு நீங்க உங்க செய்யார்ல போடலாம் பாப்ல. இப்படி எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணுவாரு. நார்மலைஸ் பண்ண வேலையை தான் பாத்துக்க. இவர் அறிவார்ந்தவர். இவர் இன்டலெக்சுவல்ஸ். இவர் யாரு? இவர் நேர்மையினுடைய நேர் வடிவம். நேர்மைக்கும் திராவிட கட்சிகளுக்கும் என்னையா சம்பந்தம்? உண்மை, நேர்மை, வாய்மை இதெல்லாம் பேசுறதுக்கான எந்த தகுதியா இருக்கா? பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டு மணிப்பூர்ல நூற்றுக்கணக்கான பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டிக்காத பாஜக கூட கூட்டணி வச்சுக்கிட்டு பாலியல் வன்கொடுமை பத்தி பேசலாமா? கல்யாணம் சாக்சி மாலிக் ஞாபகம் இருக்கா? டெல்லியினுடைய வீதிகளில் பாலியல் வன்கொடுமை நடந்துவிட்டது, பாலியல் சீண்டு நடந்து போராடிய இந்தியாவினுடைய மிகச்சிறந்த வீராணை சாக்சி மாலிக் உள்ளிட்ட அந்த பெண்களுக்கு நடக்கப்பட்ட அநீதிக்கு குரல் கொடுக்காத இவர்களோட கூடி குழாவிக்கிட்டு நாளைக்கு அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் ஓட்டு கேட்கிற விரிவுரையாளர் கல்யாண், நீங்க பேசலாமா பாலியல் வன்கொடுமை பற்றி? உங்களுக்கு ஏதாவது தகுதி இருக்கா? பெண் உரிமை பத்தி பேசுவதற்கு, பெண்கள் பாதுகாப்பை பத்தி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு? முதல்ல அண்ணன் சீமானுக்கு பெண் உரிமை பத்தி பேச தகுதி இல்லையா? கிருஷ்ணகிரியில் ஒரு பையன் ஒரு பெண்ணை சீண்டுனானே, அதுக்கு சீமான் பொறுப்பேற்பாரா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா, அண்ணன் சீமான் அடுத்த அவனை கட்சி விட்டு நீக்கினாரு. அந்த பையன் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு விஷத்தை குடிச்சு செத்து போயிட்டான். உடனடியா எவன் தவறு செய்தாலும் உடனடியாக சீமான் நீக்குவாரு. அப்படி பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்தில் பிரச்சனை பெருசான பிறகுதான் அதிமுக திருநாவுக்கரசு நீக்கப்பட்டார். அது வரைக்கும் அமைதி காத்தாங்க, அப்படியே பொறுமையா இருந்தாங்க. ஒரு கட்சியினுடைய அவரே சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்களே இந்த ஸ்டெர்லைட் வழக்குல அவரே முட்டு கொடுக்கல, நான் டிவியை பார்த்தாங்க தெரிஞ்சுட்டேன்டாப்ல. இப்போதும் அவர் நீங்க திராவிடம் கேளுங்களேன், அறிஞர்கள் கேளுங்கன்றாப்ல. அதே போலதான் சீமானுடைய பர்சனல் குறித்து எடப்பாடி பழனிசாமி கேட்கும்போது அது அவருடைய தனிப்பட்ட விவகாரம், அதுல நம்ம கருத்து சொல்லக்கூடாது, அரசியலா பேசுகின்றார். அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட இருக்கிற குறைந்தபட்ச நாகரிகம் கூட கல்யாண சுந்தரம் உங்ககிட்ட இல்லையா? காவாலித்தனமான, பேடித்தனமான, கேவலத்துடைய உச்சம் நீங்க பேசிய பேச்சு. அண்ணன் சீமானவர்கள் ஒரு பெண்ணை குச்சுக்குள்ள வச்சு நான் என்ன கூட்டு போய் கற்பழிக்கவா செஞ்சேன் அப்படின்னு கேட்டாரு. இது மாதிரி ஒரு கட்சி தலைவர் பேசுவானா? இவங்கெல்லாம் புறக்கணிக்கணுங்க. உன் மனசுல இருக்கிற வன்மை வெளியே வருது, இவங்கெல்லாம் புறக்கணிக்கணுங்க. கண்ணுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய மாநாடு போட்டு கல்யாண சுந்தரம் இல்லைன்னா கட்சி அவ்வளவுதான், கல்யாண சுந்தரம் இல்லைன்னா கட்சியை 2000, கல்யாண சுந்தரம் இல்லைன்னா கட்சியை 3000, கல்யாண சுந்தரம் எவ்வளவு பெரிய பேச்சாளர், கட்சியை உடைஞ்சிரும், கல்யாணம் நான் சேர்த்துக்கோங்க, கல்யாணம் நல்லா பேசுவாரு அப்படின்னாங்க. நம்ம இல்லைன்னாலும் கட்சி நடக்குது. கல்யாண இடத்தை நிரப்ப பல பேர் உள்ள வந்துட்டான், பல பேர் பேச்சாளர் ஆயிட்டான், பல பேர் மிரட்டுறான், ஊடகங்களை பெரிய முகமா மாறுறான், ஊடகங்களை பொழந்து கட்டுறான், ஆணும் பெண்ணும் சரிக்கு சம அடிச்சு மேல ஏறாங்க. அழிஞ்சு போயிரும், நாசமா போயிரும், விளங்காம போயிரும், குட்டிச்சவரா போயிரும், மண்ணா போயிரும், இது உருப்படாது அப்படின்னு நினைச்சமே. நம்ம முட்டைகொதிலாம் வச்சோமே, கேரள நம்பூதிலாம் கூட்டு வந்தோமே, இப்படி மாநாடு நடத்துறாங்க, 234 வேட்பாளரை போட்டு போறாங்க. நம்மளால அதிமுக போய் 5 வருஷத்துல ஒரு சீட்டு கூட வாங்க முடியல, ஒரு கவுன்சிலர் சீட் கூட வாங்க முடியல, ஒரு மாவட்ட மெம்பரா கூட அதிமுக ஆக முடியல. ஆனா நாம் தமிழ்ச்சி தனிச்சு துணிஞ்சு நிக்குத அப்படிங்கிற வைத்தறிச்சலை தவிர கல்யாண சுந்தரத்துக்கு வேற என்ன மேல உடல் மொழியா அருவருப்பான உடல் மொழி. என்ன 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 இப்படி பதறாப்ல? ஏன் ஏன் இந்த பதட்டம்? நாம் தமிழ்ச்சி என்ன கோடி கோடியா கொள்ளையடிச்சு வச்சிருச்சா? நாம் தமிழ்ச்சி ஏதாவது இந்த லாட்ரி குறிப்பிட்ட பணம் வாங்கிருச்சா? இல்ல எலெக்ஷன் பாண்ட்ல பணம் வாங்கிருச்சா? இல்ல வெளிநாட்டு நிதி எதுவும் கோடி கோடியா கொட்டிருச்சா? பிச்சை எடுத்து கட்சி நடத்துறோம், தன்மானத்தோடு நடத்துறோம். அதை 2 கோடி விட்டு மாநாடு நடத்தும் போது நீங்க 40 லட்ச ரூபாய் கட்சிக்காரங்க செலவு பண்ணக்கூடாதா அப்படிங்கிறாப்ல. இப்போ 2 கோடியில் மாநாடு பிரச்சனையா இல்ல மாநாடுக்கு கூட்டம் பிரச்சனையா? புதிய தலைமுறை விவாதத்தில் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு 5 லட்சம் பேர் மாநாடுக்கு திரண்டுக்கான்னு சொல்றேன், அப்படி முழிக்கிறாப்ல. 5 லட்சம் பேர் எங்க கட்சிக்கு திரண்டா உங்களுக்கு ஏன் வயிறு இது? ஏன்னா உங்க கட்சிக்கு திரளாது. நீ கோட்டரு, கோழி பிரியாணி, வாழைத்தாறு பிரியாணி, குஸ்கா கிஸ்கா எல்லாம் போட்டாலும் வரமாட்டான். வந்தாலும் என்ன உட்காந்துருவான், என்ன கல்யாண சுந்தரம் பேசுகிற கனிகிட ஏரிய சுளையும் முட்டை கலையிட ஏரிய சாரும்னு பேசணும்னு கை தட்டிடுவானா? நீங்க என்ன பேசினாலும் போயாங்கிட்டு அப்படின்னு பேசுவான். அவனுக்கு புரட்சி தலைவர் வாழ்க, அம்மா நாம வாழ்க, ஜெயலலிதா நாம வாழ்கன்னு அப்படி நாமம் போட்டாதான் அவன் கை தட்டுவான். அப்ப அண்ணன் சீமானவர்கள் மீது தனிப்பட்ட வன்மத்துல அவர் குச்சில தூக்கி போயா இது பண்ணுன்னு சொன்னாரு. இதெல்லாம் ஒரு பேச்சான்னு கேட்கிறாப்ல. தொடர்ச்சியாக ஒரு பெண் அண்ணன் சீமானவர்கள் திருமணம் முடிந்து அவருக்கு குழந்தை பெற்று அந்த குழந்தைக்கு 8 வயசு ஆயிடுச்சு, அந்த குழந்தையோட வாழ்ந்துட்டு இருக்காரு, குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்காரு. அதுக்கு பிறகு ஒரு தொடர்ச்சியா 2011 கொடுத்து புகார் கொடுக்குறாங்க, திருப்பி வாபஸ் வாங்குறாங்க. 2022 புகார் கொடுத்து திருப்பி வாபஸ் வாங்குறாங்க. உங்களுக்கு தெரியாதா? குறைந்தபட்சம் உங்களுக்கு தெரியாது? அப்ப எவ்வளவு வன்மத்தோட இருந்திருக்கீங்க? ஒரு பொய்யான புகார்ல நீதிமன்றமே பொய்யான புகார் என்று சொன்ன பிறகும் கூட
தொடர்ச்சியா சமூக வலைதளங்கள்ல என்னைய வந்து இது மாதிரி அபியூஸ் பண்ணிட்டாரு, இது பண்ணிட்டாரு வச்சு. அப்போ ஒண்ணு கேட்கறாரு, உன்னை அபியூஸ் நான் பண்ணனா? ரெண்டு பேருக்குமான மியூச்சுவல். அது 2009 ரெண்டு பேரும் மியூச்சுவல். இந்தியாவுடைய உச்சநீதிமன்றம் சொல்லுது 18 வயதுக்கு மேற்பட்ட எந்த ஆணும் பெண்ணும் விருப்பத்தோடு இணைந்திருக்கலாம்னு உச்சநீதிமன்றம் இருக்கு. அப்போ நான் தூக்கிட்டு போலையே, உன் விருப்பத்தோடு தானே என்னோட வந்த, அப்புறம் பிரேக்கப் ஆயிடுச்சுல, இது யதார்த்தம் தானே. இதை கூட புரிஞ்சு கொள்ள முடியாம இதை ஒரு அரசியல் விமர்சனமா ஒருத்தன் பொது மேல வைக்கிற கேட்ட நான் தனிப்பட்ட முறையில் பேசலையா? இதுக்கு பேர் என்ன? நீதிமன்றத்தில் ரெண்டு பேருக்கும் வழக்கு முடிச்சு வைக்கப்பட்ட பிறகு அதை ஒரு வாதமாக ஒரு விமர்சனமாக தூக்கிட்டு வந்தா அதுக்கு பேர் என்ன? தொடர்ச்சியா அவருக்கு ஒரு குடும்பம் இருக்கு, அவருக்கு அக்கா தங்கச்சி பிள்ளைகள் இருக்காங்க, தொடர்ச்சியா என்னை வந்து நீ வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டேன்னா உன்னை என்ன வன்கொடுமை பண்ண, உன்னை தூக்கிட்டு வந்தனா அப்படின்னு கேட்கிற. இல்லைன்னு தப்பு இருக்கு. சொம்ப எடுத்து உள்ள வைங்கிற கதை தான். இவர் ஊழலே பண்ணது கிடையாது. இது அதிமுக கட்சியில ஊழலே நடந்தது கிடையாது. ஊழல் குற்றச்சாட்டை இல்ல, ஒரு பைசா லஞ்சம் வாங்க மாட்டாங்க. நேர்மையோட நேர் வடிவங்கள். காமராஜர், கக்கன், ஜீவானந்தம், சிங்கார வேலர் போல அவங்க வந்து அரசியல் பண்ணாங்களா? எடுத்து விட்டா நாரி போயிடும். சமூக வலைதளங்கள் நாரி கிடக்கு. இவர் மேடையில எப்படியா நீங்க எல்லாம் பேசுறீங்க? வெள்ளை சட்டை போட்டு நீங்க எல்லாம் எப்படியா பேசுறீங்க? ஊழல் ஒழிப்பு, லஞ்ச ஒழிப்பு, நேர்மை, உண்மை பேசுவதற்கு என்ன திராணி இருக்கின்ற? கடனை அடைப்பதற்காக ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு தாவி உட்கார்ந்துக்கிட்டு பேசுறீங்க பேச்சு. சீமான் வந்து 3 லட்சம் ரூபாய் வீட்டுல வாழ்றாரு, 2 கோடியில மாநாடு போடுறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? 2 கோடியில இல்ல 40 கோடியில போட விடுவோம், 50 கோடியில கூட போடுவோம். உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? ஊழல் செஞ்சு அந்த பணத்தை வருமானத்துக்கு அதிகமாக சேர்த்து அந்த பணத்தை வருமான வரி கட்டாமல் மறைத்து மக்களுடைய வயிற்றுல அடிச்சுதான் சம்பாதிக்க கூடாது. மக்களுடைய வயிற்றுல அடிச்சு சூறையாடி சம்பாதிக்க கூடாது. மற்றபடி திரளுதி திரட்டி மக்களிடத்துல கையேந்தி தமிழ் முதலாளிகள்கிட்ட கேட்டு உலக தமிழர்கிட்ட கேட்டு ஒரு கட்சி நடத்துவதிலையோ மாநாடு போடுவதிலையோ வேட்பாளர் நிற்பதிலையோ எந்த தப்பும் இல்லை. அண்ணன் சீமான் அவருடைய தேவைக்கு அவர் மனைவி அவங்க ஒரு தொழில் நடத்துறாங்க, அவங்க வந்து பல்வேறு நிறுவனங்கள் வச்சிருக்காங்க, அதன் மூலமாக வருமானம் வருது. அந்த வருமானத்தை கொண்டு அவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அது என்னைக்காவது உங்ககிட்ட கை நீட்டி சீமான காசு கேட்டிருக்காரா? இல்ல உங்களை சார்ந்தவர்கிட்ட கேட்டிருக்காங்களா? இல்ல யாராவது கேட்டதா உங்ககிட்ட சொன்னாங்களா? ஆதாரத்தை தர முடியுமா? ஏதாவது நீங்க சீமான் இவர்கிட்ட மாசம் மாசம் இந்த மாதிரி வாடகை வாங்கிட்டு இருக்காருங்க அப்படின்னு காட்டுங்க, அப்புறம் நம்ம பேசுறது நிப்பாட்டிடுவோம். தத்துவ தெளிவு இல்லையா? தத்துவ தெளிவு நாம் தமிழ் கட்சிக்கு இல்லையா? கல்யாண சுந்தரத்துக்கு இல்லையா? தன்னை தமிழ் தேசியவாதின்னு சொல்றாரு. வெக்கமா இல்ல சொல்றதுக்கு?